ஓகே. இப்போ ஜிம்முக்காக வந்து 22 கிலோ கம்மியாக 22 கிலோ கம்மியா இருக்கும் மாஸ்டர். இப்போ வெயிட் கம்மியாயிடுச்சு. ஆமாம் மாஸ்டர். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? இப்போ சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். இப்போ அவங்ககிட்ட போய் நின்னாலே அவங்க இப்போ நம்மளுக்கு குண்டான கூப்பிடுறது மாஸ்டர். அதுல அது கீழே உட்கார செய்ய வேலை செய்ய எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. முன்ன உட்கார செய்ய கஷ்டமா இருக்கும், எழுறது கஷ்டமா இருக்கும், நடக்கும்போது காலெல்லாம் வலிக்கும். இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஜிம்முக்கு வரது புதுசா போறாங்கன்னு வச்சேன், வெயிட் லாஸ் பண்ணுன்னு ஒரு ஐடியால போறாங்கன்னா, நீ இதை மட்டும் பண்ணு, வேற எதுவுமே பண்ணாத அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க அது புதுசா வரவங்களுக்கு? சார் உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். டயட் இல்லைன்னா அது வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ டயட்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாப்பிடவே கூடாது போல, அதுதான் டயட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மாஸ்டர். என்ன நினைக்கிறேன், நான் வீட்ல இருந்தே கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஆமாம் சார். இப்போ வீட்ல இருந்து வெயிட் கம்மி பண்ண முடியுமா? முடியாது மாஸ்டர். நானும் வீட்ல இருந்து ட்ரை பண்ண மாஸ்டர். என்னால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல. நம்மளுக்கு வீட்ல இருந்து பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாது மாஸ்டர். இங்க ஜிம்முக்கு வந்தா ட்ரைனர் சொல்லுவார் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நம்மளுக்கு அது ஜிம்முக்கு வரும்போது தான் நம்ம ரிசல்ட் தெரியும் மாஸ்டர். வீட்டில் இருக்கும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட் ஒன்றும் தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணவங்க மெயினாக அவங்க ஜிம்மு பக்கத்தில் இருக்கிற நல்ல கோச்சை பார்த்து ஜாயின் பண்ணணும் மாஸ்டர் ஜிம்முக்கு. ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டா மட்டும் பார்த்ததில்ல, அதை ஃபாலோ பண்ணலாம். ஆமாம் மாஸ்டர். நல்ல